வணக்க திருவனந்தபுரில் நெடுமங்காடு பகுதியில் அக்ஷர் என்ற குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த தூர சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் அகிலாவும் அந்த அக்ஷர் என்னும் சைக்கோங்க 2 பேரும் அவங்க செஞ்ச விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயம் புது திருப்பங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 29 அந்த குழந்தை இறந்து போன நாள் அன்னைக்கு அவங்க தாயார் பக்கத்தில் கூறப்படுவது என்னென்னா, அந்த நாள் அன்றைக்கி அந்த பெண்மணி சென்னையில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போனதாக கூறப்படுது. ஆனால் இந்த குழந்தைக்கு அந்த ஏற்பட்ட உடம்புல காயமோ கை முறியலோ பார்த்திங்கன்னா, அது தொடர்ந்து ஒரு நாளில் மட்டும் நடக்கலை. அது தொடர்ந்து தினமும் நடந்து வந்துட்டு இருந்ததாக டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த குழந்தைக்கு இன்னைக்கு மட்டுமே ஆகலை இது. ஸோ இந்த கை முறியல் கூட யாரோ இது முறிச்சிருக்காங்க, கை உடைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த பெண்மணி இதில் அந்த தாயம் இதில் உடந்து சரிங்களா, அந்த பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு இதுவாக இருந்திருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் இருந்தாலும் ஒரு பெற்ற தாயாக இருந்தால் ஒரு குழந்தைக்கு ஒரு இது இருக்கும்போது தடுத்துருக்கலாம் இல்லைங்களா. அது இப்போ பண்ணலை. இந்த அக்ஷரன் இருக்கா பாருங்க, அவன் டெய்லியும் அந்த குழந்தைய துன்புறுத்தும் அடிக்கிறதும், சாதாரண அடி இல்லைங்க, கையில் அடிக்கிறது காரில் அடிக்கிறது, இந்த 2 கையில் பிடிச்சி குழந்தைய தூக்கி சவுத்தில் விசிறச்சா கீழே அடிச்சா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு அடி பலமாக இருக்குங்களாம். இதை டாக்டருங்க ஒரு அடியை பரிசோதனை பண்ணதுனால சொல்லியிருக்குது. சாதாரண அடி இல்லை, சாதாரண மனுஷன் இந்த அளவுக்கு ஆகாது. இது ஒன்று தூக்கி சோத்தில் வீசியிருக்கணும், இல்லை கையில் தறியில் ஜோராக அடிச்சிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பலமாக அடிப்படும் அப்படின்னு. அந்த சிறு வயசில் அந்த குழந்தைக்கு உடம்புல 90க்கும் மேற்பட்ட காயம் இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. பட் விசாரிச்சதில் டாக்டருங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 51 இடத்துல அந்த குழந்தைக்கு அடிப்பட்ட காயங்கள் இருக்குங்களா. ஸோ அப்போது எந்த அளவுக்கு அந்த குழந்தைய அவங்க துன்புறுத்திருக்குவாங்க பாருங்கள். அது இல்லாத மட்டும் அந்த குழந்தைக்கு தொடர்ந்து ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ரத்தம் மண்டையில் அடிப்பட்டு மண்டையில் ரத்தம், உள்ளுக்குள்ளே கூட ரத்தம் ப்ளீடிங் ஆகிட்டு இருந்திருக்குதா டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. இந்த அக்ஷரன் இருக்கான் பாருங்கள், அவன் அந்த குழந்தைய அடிக்கும் போது கூட இந்த அகிலா கூட இருந்துட்டு அவன் செஞ்ச அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அந்த குழந்தையோட துணி தான் நாங்கள் மெயின் எவிடன்ஸு. இன்னொன்று இந்த குழந்தைய அடிக்கும் போது வீட்டு ஃபுல்லாக அந்த ரத்தம் பரவி இருக்காங்களா, அந்த ரத்தத்தெல்லாம் இவன் துடிச்சு கழுவி எதுவுமே நடக்காத மாதிரி இது பண்ணியிருக்கா. அப்புறம் அந்த துணியை தான் போலீஸ் கையில் மாட்டிக்கக்கூடாது, எந்த ஒரு குற்றமும் இவளுக்கு தெரியாதுன்ற மாதிரி அந்த துணியெல்லாம் எரிச்சிட்டு இவன் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கா. போலீஸ் விடுவாங்களா? ஸோ இதில் இதில் என்ன திருப்பம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அடிபட்டிருக்குன்னு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்தாங்களா. ஸோ 51 இடம் குழந்தையோட உயிர் பிறப்பு இடத்துல கூட அந்த குழந்தைக்கு மார்க் இருக்குங்களாம். சிறு வயசில் அந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனை தெரியாது. உலகமே என்னான்னு தெரியாத குழந்தைங்க, அவன் அதை என்ன பாவம் மனசு சொல்லுங்க. யாராவது குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பேமானிகளுக்கெல்லாம் குழந்தைகளை கொடுத்து, சைக்கோங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து அது உயிரை பறிக்கிறது கடவுளையாங்க இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் உயிரில் விட்டு வச்சுருக்காங்க. இது போலீஸ் கூட இவங்களை அரெஸ்ட் பண்ணி என்னத்துக்கு தண்டனை இருக்காங்க. மக்கள் கையில் கொடுத்துருந்தா இவங்களை அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்துச்சு. அந்த அக்ஷரனை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அவன் என்னென்ன பண்ணாமல் எவிடன்ஸ் கொண்டு போகும்போது மக்கள் அதை முயற்சி செஞ்சாங்க, அடித்தாங்க. பட் ஆனால் போலீஸ் தட்டத்துக்கு கொண்டு வந்துட்டுச்சு. விட்டுருக்கணும், இவங்களெல்லாம் உயிரோடு அடித்து சாவடிச்சிருக்கணும். அப்போ தான் அதுக்கான சரியான தண்டனையும் அது அமையும். ஒரு இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு சிகரெட்டு மூலியம் அங்கங்கே சூடு வச்சுருக்காங்க காலிலெல்லாம். எந்தளவுக்கு அவன் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வலியை தவிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். இதில் இன்னொரு திருப்பமும் வந்தாச்சு. இது இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி, அதாச்சும் அகிலா இல்லைங்களா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்க போலீஸ்கார்கிட்ட கூறிக்கிறது என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, குழந்தையின் மரணத்தில் உள்ள சூழ்நிலை குறித்து உறவினர்கள் முறைகேடு நடித்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டிய பின்னரே காவல்துறை ஆழமாக விசாரணை தொடங்கியது. அந்த சிறுவன் தொடர்ந்து தாக்கப்பட்டதாக தாத்தா பாட்டி முன்னரே
காவல்துறையிற்கு எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்னும் அறிக்கையில் தெரிவித்தார்கள். ஸோ இந்த தாத்தா பாட்டிக்கு இது ஏற்கனவே முன்னாடி காவல்துறையிற்கு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி தன்னோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியாத காரணத்தினால அந்த தாத்தா பாட்டிகிட்ட குழந்தைய ஒப்படைச்சி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துக்கும் போது அந்த குழந்தை நல்லா தான் இருந்திருக்கு, எந்த ஒரு காயமும் இல்லை, எந்த ஒரு இதே இல்லை. எப்போ இந்த பெண்மணி அகிலான்ற பெண்மணி குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு போனாங்களோ அப்போட்லேருந்து இந்த குழந்தைக்கு இந்த ஒரு உடம்புல காயம் ஆகட்டும், அடிபட்டிருக்கும், இந்த சம்பவங்கள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இதை பார்த்து தான் போய் அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அந்த காவல்துறையினருக்கு ஏதோ ஆக்ஷன் எடுக்கலைன்றத அவங்க மீடியா செய்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறமா தான் கொல்றதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் இன்னும் தீவிரமாக இது பண்ணி கேஸு ஆராய்ஞ்சி அதுக்கு என்ன உண்மையான குற்றம்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க.